everyone, welcome back to Zanjo Fashion Studio Academy. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஃபுட்டரை பத்தின வீடியோ தான். இதுக்கு பேர் வந்து Gathering Footer. இதை யூஸ் பண்ணி டைரக்ட்டா ஃபேப்ரிக்ஸ்ல வந்து ஈஸியா நம்ம கேதர்ஸ் கொண்டு வரலாம். குட்டி குட்டி ரஃபிள் ஃப்ராக்ஸ் பண்ணனும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இந்த ஃபுட்டர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லா ஆட்டோமேட்டிக் சூவிங் மெஷினோடயும் செட் ஆகும். இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். இதை வந்து செட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் உங்க மெஷின்ல இருக்க ஃபுட்டர் பிளஸ் அதோட ஸ்டாண்ட் அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க செட்டா. இந்த ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணா ரிமூவ் ஆயிடும் இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்க்ரூ வச்சே இந்த ஃபுட்டரை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ வச்சுட்டு நல்லா வந்து டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு. அடுத்த செட்டிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாபின் கேஸ் எடுத்துட்டு பாபின் கேஸை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணணும். நார்மலாக இருக்கிறத விட ஒரு கொஞ்சம் லூஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நூல் ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அப்போது கேதரிங்ஸ் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதை லூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக வரணும். ஸோ இப்போ அந்த செட்டிங்கையும் முடிச்சாச்சு. நீடலையும் நான் உள்ளே விட்டு பாபின் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டென்ஷன் டயலில் 8 வைக்கணும். ஓகே, வேறு எந்த செட்டிங்கையும் மாற்ற வேண்டாம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம தைக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு அந்த ஃபுட்டருக்கு அடியில் உங்கள் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அழகாக வந்து உங்களுக்கு கேதர்ஸ் வரும். தச்சு வர துணியை வந்து லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கில்லாமல் வரும். ஸோ கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்கள் நார்மலை விட. ஸோ தட்ஸ் இட். சூப்பராக வந்து நமக்கு அழகாக குட்டியாக கேதர்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இது எனக்கு ஒரு சைடில் வந்து கேதர்ஸ் வேணும், மேலே இருக்க ஃபேப்ரிக்கில் எனக்கு கேதர்ஸ் வேணாம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அட் அ ஸ்ட்ரெச் அப்படியே வச்சு நம்ம தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கேதர்ஸ் பண்ண வேண்டிய ஃபேப்ரிக்கை கீழே வைங்க. அதுக்கு மேலே ஃபுட்டரில் வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஹோல்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து துணியை விடுங்க. எந்த ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு கேதர்ஸ் வேண்டாமோ ஜஸ்ட் அட்டாச் பண்ணுமோ அதை வந்து மேலே அந்த லூப்குள்ளே விடுங்க, கேப்குள்ளே விட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்க ஃபேப்ரிக்கில் வந்து கேதர்ஸ் வராது, கீழே இருக்க ஃபேப்ரிக்கில் வந்து கேதர்ஸ் விழும். தட்ஸ் இட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க ஃபேப்ரிக்கில் கேதர்ஸே இல்லை, பட் ஆனால் கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கேதர்ஸ் வந்திருக்கு. அட் அ ஸ்ட்ரெச் உங்களுக்கு வந்து மேலே இருக்க பாடிஸும் கீழே இருக்க ஸ்கர்ட் பாட்டும் ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சூயிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா ஜான்ஜோ ஃபேஷன் ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.